ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலா, சோழன் எல்லாருமே சென்னைக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறமா இங்கே நடேசன் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கும்மாலம் போட்டுருந்தது எல்லாமே அம்பலம் ஆயிடுச்சு. இதை பார்த்த உடனே எல்லாருமே நடேசன் கிட்ட அப்படி கோவப்பட்டாங்க. இவ்வளோ நாள் வரைக்குமே நடேசன் குடிக்கிறவராக இருந்தாலும் சிகரெட் பிடிக்கிறவராக இருந்தாலுமே இந்த வீட்டில் அத்தனை பேருமே நடேசனை எதிர்த்தாலையும் நிலா அவ்வளோ பாசமாகவும் அவள் மேலே ரொம்ப கேரிங்காகவும் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் நடேசன் இப்படி செஞ்சதுனால நிலாவுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நடேசன் மேலே இருந்த நல்ல ஒரு அபிப்பிராயம் உடஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிலா அங்கிளா இப்படி என்னதான் குடித்தாலும் லிமிட்டோடு இருக்கிறாரு, ஹெல்த்தை ஓரளவுக்கு பார்த்துக்கிறாருன்னு நாம் அவர் பக்கம் நின்னாலும் இப்படி பண்ணிட்டாரே, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி குடிச்சது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்னு நிலா இப்போ ரொம்ப அப்செட் ஆகி வெளியில் போய் நிற்கிறாங்க. எல்லாருமே வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைடு பாண்டி வானதி இப்போது அவ்வளோ புலம்புறாங்க, இந்த கடையை நடத்துறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு. அங்கே வந்து நம்ம பாண்டி வந்து அப்செட் ஆகுறாரு. ஒரு மனசுக்குள்ளே விஷயம் வெளியில் கேட்கவும் செய்யாமல் பெருசாக காட்டிக்காமல் மனசுக்குள்ளே என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் ஊருக்கு போயிருந்த இந்த கிளினிக்கோட டாக்டர் வந்துட்டார். இப்போது அவர் பார்க்க நல்ல டீசெண்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லைன்னு அவங்கள பார்த்த உடனே படித்தவங்க எப்படி நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி வானதி நல்ல டாக்டர்கிட்ட மெச்சூரிட்டியாக நடந்துக்கிட்டாங்க, பேசினாங்க. இதெல்லாம் வானதிக்கு கொஞ்சம், அதாவது பாண்டிக்கு கொஞ்சம் மனசு ஹர்ட் ஆகுது. யாராக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் பாண்டி ஒரு பொண்ணு கூட பேசினா எந்த அளவுக்கு வானதிக்கு கோவம் வருமோ அந்த அளவுக்கு வரலைன்னா கூட ஓரளவுக்கு பொசிஷனஸ் ஆனார் பாண்டி. நம்ம வானதி அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது ஸோ ஃபஸ்ட் மூமெண்ட்லேயே அவருக்கு அப்படி தான் தோணுச்சு. அதனால தான் அவர் அப்படி நினச்சாரு. போக போக டாக்டர் நல்லவராக இருந்தாருன்னா அவங்கள புரிஞ்சுக்கலாம். ஒரு பாண்டி நினைக்கிறது இப்போது மனசுக்குள்ளே என்னென்னா, இந்த டாக்டருக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும் அப்படின்றது தான் இவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு கிளம்பி மெக்கானிக்கல் ஷாப் போகிறாரு. வானதி டாக்டர் ரொம்ப அழகாக இருக்காரு, நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா டீசெண்டாக பேசுகிறாரு, டாக்டர் மாதிரியே இல்லை. ஐயோ, இப்போது டாக்டர் வேறு ஊர்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டார். இங்கே மெடிசன் அங்கே வரவங்களையும் சீட் எடுத்துகிட்டு தலைவலி சளி இருமலுக்கு இவங்க வர இந்த பேஷண்ட்டையே நம்மளால் சமாளிக்க முடியறதில்ல. இப்போ கிளினிக் ஓப்பன் ஆகிறதுனால இன்னும் அதிகமாக கூட்டம் வருவாங்க, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க அதுக்கு தானே படித்தாங்கன்றதே அவங்களுக்கே மறந்துடுற அளவுக்கு வானதி ரொம்ப பயப்படுறாங்க. போக போக சரியாயிடும்னு பாண்டி ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்போது நிலா வெளியே போய் நின்றுக்கிட்டே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பா சொன்னதை இந்த ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. நிலா எல்லாருமே பேச்சுலர்ஸாக, அதாவது 4-5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ மட்டும் போய் அங்கே தனியாக எப்படி இருப்ப, இவங்கெல்லாம் சரியாக மோசமானவங்க, பொறுக்கி பசங்க, அப்படி இப்படின்னு எவ்வளவோ கேள்வம் பேசினாலும் இவங்க பக்கம் சப்போர்ட்டுக்கு நின்ன நிலா இப்போது நடேசன் செஞ்ச வேலையை பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி நிறைய கஷ்டமாகவும் இருக்குது, அப்செட்டிங்காகவும் இருக்குது. அப்போது அம்மா சொன்னது இதுதானா, அப்பாலாம் இதுக்கு தான் சொன்னாரா, நம்ம தான் யோசிக்கலையோ, தப்பு பண்ணிட்டோமோன்னு நிலா ஒரு செகண்ட் தான் யோசிக்கிறாங்க. இல்லை அப்படி இருக்காது, நம்மளாம் கற்பனை பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒரு தடவை அங்கிள் தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக எல்லாரையும் மோசம் சொல்ல முடியாதுல்ல, பல்லவனா சின்ன பையன், அதே மாதிரி பாண்டி, சோழன், அண்ணன் யாருக்குமே அந்த பழக்கம்லாம் கிடையாது, நாம் தப்பாக நினச்சிக்க கூடாது, அங்கிளை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியும்ல, அங்கிள் எப்பயுமே இப்படி தானேன்னு நிலா புரிஞ்சுக்கிறாங்க. நிலா என்னதான் நடேசனை புரிஞ்சுக்கிட்டாலையும் அவர் இப்போ பண்ண காரியம் நிலாவால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. மனசளவில் தேர்த்திக்கிட்டாலும் திரும்ப திரும்ப இந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அந்த அவங்க படுத்துட்டு இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நிலாவோட ரூம்குள்ளேயே அவங்க எல்லாமே குடிச்சிட்டு பாட்டில்ஸ் போட்டு வச்சுது, அதெல்லாம் பார்க்கும்போது நிலாவுக்கு அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் இருக்குது. அதனால் நடேசனை அவங்களால மன்னிக்கவே முடியல. அடுத்து சோழன் எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரூம் ஸ்ப்ரே இதெல்லாம் என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் சோழன் பண்ணி ஜன்னல்லாம் திறந்து விட்டு, ஸோ அதுக்கப்புறமா ஏசி கொஞ்ச நேரம் போட்டு விட்டு ரூம்லாம் அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா, அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் அதே மாதிரி தான் ஊதுபத்தியெல்லாம் நம்ம சேரின் கொளுத்தி வைக்கிறாங்க. அவங்களால என்ன முடியுமோ
அத்தனை பர்ஃப்யூம்லேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணி வைக்கிறாங்க. பல்லவனுக்கு கூட இந்த விஷயத்தில் ரொம்ப கோவமாக தான் இருக்குது. பாத்தியான்னு எப்பயுமே அந்த ஆளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பியா, அந்த ஆள் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பார்த்தியா, கொஞ்சமாச்சு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாரா அவர், அண்ணி இருக்கிற வீட்டில் எப்படி பண்ணி வச்சுருக்காருன்னு பார்த்தியா, அண்ணியெல்லாம் அந்த ஆளை மதித்து பேசியிருக்கவே கூடாது, அண்ணி நான் கொஞ்சம் நல்லா பேசினாங்க உடனே அந்த ஆள் ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தீங்களா, இனி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அண்ணிக்கிட்ட பேசுவாருன்னு நானும் பார்க்குறேன், அவ்வளோதான் அந்த ஆளுக்கு இந்த வீட்டில் இனி யாருமே சப்போர்ட் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட கூட நான் சொல்கிறேன்னு நீயுமே அந்த ஆள் மன்னிச்சு அந்த ஆள்கிட்ட பேசிட்ட, அவ்வளோதானே, அந்த ஆளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு. அந்த ஆளை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே இப்போ புரிஞ்சு போச்சுல்ல. நான் அவர்கிட்ட கோவப்படும் போதெல்லாம் நீங்கள் ஏன் மேலே கோவப்பட்டீங்க, இப்போ உங்களால் கோவப்படாமல் இருக்க முடியுமாண்ணே அப்படின்னும். புரியுதுடா பல்லவா, விட்டுடா நான் பார்த்துக்கிறேன் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னும். ஏன்னா நீ இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஏன்னா நீ கேட்காம அவருக்கு திரும்ப அவர்கிட்ட பேசி அவருக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே விட்டுருண்ணே அப்படின்றாரு. டே பல்லவா விடு அப்படின்னு நம்ம சேரின்னு சொல்கிறாரு. நிலா அப்படின்னு சோழன் எல்லாமே பண்ணதுக்கப்புறமா நிலாவை தேடிட்டு போகிறாங்க. ஆமாம் சோழா எங்கே நிலா ரொம்ப நேரம் ஆளையே காணோம் அப்படின்னுமோ, தெரியலண்ணே வெளியே போய் வெயிட் பண்ண ரூம் க்ளீன் பண்ணிட்டு வரோன்னு அப்போ போன நிலா இன்னும் உள்ளே வரல அப்படின்னும். சரின்னு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நிலா போயிட்டு நிழலில் ஒரு இடம் பின் சைடு வந்து காத்தோட்டமாக ஒரு இடத்துல போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் கூப்பிட்டுட்டே போகவும் சோழன் எங்கே இருக்கான் அப்படின்றாங்க. நிலா வா நிலா ரூமுக்கு அப்படின்னும். நிலா எந்திரிச்சு வராங்க, தயங்கிட்டே வராங்க. வா நிலா உள்ளே போகலாம் அப்படின்னும். சோழன் அப்படின்னும். கவலைப்படாத நிலா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் நீ வா அப்படின்றாங்க. அப்புறம் தான் நிலா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா தான் வீடியோ பார்க்க ஒரு கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, எல்லாத்தையும் அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஓகேவாப்பா உனக்கு, அப்படி இல்லைன்னா கூட போக போக சரியாயிடும்ப்பா, எல்லாமே காத்தோட்டமாக திறந்து விட்டுருக்கோம், ஜன்னலெல்லாம் ஸ்மெல்லாம் போயிடும்ப்பா அப்படின்றாங்க. இல்லைண்ணே ஓகே தான் அப்படின்றாங்க நிலாமே. சாரிப்பா அப்படின்னும். அண்ணா நீங்கள் எதுக்குண்ணே சாரி கேட்குறீங்க, விடுங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்லவும், அண்ணி உட்காருங்க அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. அப்புறம் தான் நிலாவுமே உட்காடுறாங்க. நிலா குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரட்டுமாப்பா அப்படின்றாங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாண்ணா அப்படின்னுவோம். சரிப்பா நிலா, நான் எல்லாம் பாத்திரம்லாம் கூட வாஷ் பண்ணிட்டேன், இருந்தாலும் உனக்காக நான் இன்னொரு டைமு வாஷ் பண்ணி கூட தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்றாரு. இல்லைண்ணா அதெல்லாம் வேண்டாம், எங்கள் ஃப்ரிட்ஜில் கேன் இருக்குல்ல அதை கழுவிட்டு நிலாவுக்கு தண்ணி கொடுக்கலாண்ணா கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னவும். சரிடா சோளா அப்படின்னு ஒரு கேனில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்து நிலாவுக்கு கொடுக்குறாங்க. அதே தான் நிலா வந்து குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பார்த்தீங்களா நீ அந்த ஆள் பண்ண வேலையை எவ்வளோ ஓவராக பண்ணி வச்சுருக்காருன்னு, இனி யாருமே அவரை மன்னிக்கவே கூடாதுன்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கவும், நிலாமே விழா பல்லவா கோவப்படாத அப்படின்ட்டாங்க. அடுத்து வெளியில் போன பாண்டி மெக்கானிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மதியம் வீட்டுக்கு வராங்க. எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்டா கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், நான் சமைச்சிருப்பேன்ல அப்படின்னுவோம். எப்போ சமைச்சு என்னென்ன பண்ணுறது, அவர் பண்ணி வச்சிருந்த ரோட்டில் வீடு க்ளீன் பண்ணவே உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கும், நான் வேறு அதிலே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க. அது பரவாயில்ல விடுடா பாண்டி அப்படின்றாங்க. அதான் எல்லாருக்கும் கடையிலேருந்தே சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு எல்லாம் சமைச்சிக்கலான்னு அப்படின்னு சொல்லும்போது சரின்னு மதியம் உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நிலா நீ போய் ரெஸ்ட் எடுப்பா, நான் வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறேன், பல்லவா நீ என் கூட வா அப்படின்றாங்க. சரிண்ணே அண்ணி நீங்கள் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன், ஏதாச்சும் வேணுமா அண்ணி அப்படின்னுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பல்லவா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் காய்கறி வாங்கிட்டு வர வெளியே போயிட்டாங்க. நிலா வா நீ உள்ளே வந்து படுத்து ரெஸ்ட் எடுவா, டயர்டாக இருப்ப அப்படின்றாங்க. சோழன் நீங்களும் தான் வரும்போதே ரொம்ப டயர்டாக வந்தீங்க, இங்கே வந்து நிறைய வேலை செஞ்சுட்டீங்க, நீங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ள ஏசியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நிலா கேட்குறாங்க, என்ன சோழன் ஏசியை போட்டுட்டு ஜன்னல் திறந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. என்ன பண்ணுறது நிலா, அந்த ஆள் பண்ண வேலையினால் கொஞ்ச நேரம் ஏசி காற்று எல்லாம் வெளியில் போட்டு ஸ்மெல்லாம் தான் திறந்து வச்சேன், இதோ இப்போவே க்ளோஸ் பண்ணிடுறேன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காடுறாங்க. நிலா அப்படின்னுவோம். சோழன் என்ன சோழன் இது அப்படின்னுவோம். நிலா நீ பயப்படாத, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், இனிமேல் அந்த ஆள் இந்த மாதிரி பண்ணட்டும், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. நிலா நீ தூங்கு அப்படின்னு உடனே நிலா கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா வீட்டில் யாரையுமே காணோம், வீட்டை திறந்து போட்டுட்டு எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு உடனே அவங்க அண்ணியோட ரூமை எட்டி பார்க்கலான்னு போகிறாங்க. டே பல்லவா எங்கே போகிற நீ வா அப்படின்றாங்க. இல்லைண்ணா அண்ணி அண்ணனும் உள்ளே இருக்காங்களா அப்படின்னு. அதெல்லாம் நீ ஒன்றும் வேணாவா, அவங்க உள்ளே தான் இருப்பாங்க, வீட்டை திறந்து போட்டுட்டு நிலாவும் சொல்லணும் வெளியே போகிற அளவுக்கு அலட்சியமாக இருக்க மாட்டாங்க, அவங்க உள்ளே தான் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க ரூமில் எட்டி பார்க்காதரா பல்லவா அப்படின்றாங்க. சரிண்ணே சாரிண்ணே அப்படின்னுவோம். இப்போ அவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் அடிச்சிட்ட பல்லவா, இந்த மாதிரி நீ ரூம் கதவை தட்டாமல் டீசென்ட் இல்லாமல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணதோ அவங்கக்கிட்ட போய்
பேசுகிறதோ நிலா கிட்ட அதுக்குன்னு பேச வேணான்னு சொல்லலை. நிலா தனியாக இருக்கிறம்போது நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வேணா நீ பேசு. அவங்க 2 பேரும் தனியாக இருக்கிறம்போதோ நிலா தனியாக இருக்கிறம்போதோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசுகிறத நீ அவாய்ட் பண்ணிக்க பல்லவா. ஏன்னா சோழனும் நிலாவுக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சோழன் நிறைய ஆசைப்பட்றான். ஸோ அதனால் நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்க என்ன அப்படின்னும். புரியுதுண்ணே, நான் ஹனிமூனுக்கு போன இடத்துலையே அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும். சரிடா பல்லவா அப்படின்னு நம்ம சரின்னு சொல்கிறாரு. நைட் சமைக்கிறதுக்காக ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு ஸோ அரிசி எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு நம்ம சரின்னு வந்து கொஞ்ச நேரம் அப்போ தான் ரிலாக்ஸாக உட்கார்றாரு. நிலாவும் சோழனும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண் விழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கண் விழிச்ச உடனே வெளியில் வராங்க. அண்ணி அப்படின்னும் பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அண்ணே ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவானே, டயர்டாக இருந்துச்சுன்னு படுத்துட்டேனே அப்படின்னு சோழன் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் நீங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னும். அவ்வளோதான்ப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, இன்னும் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டி திரும்பவும் வெளியில் போனவர் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து எல்லோரும் கரெக்டாக அப்போ தான் உட்காந்து ஓகேவா இருக்கான்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நடேசன் வீட்டுக்கு வராரு. நடேசனை பார்த்த உடனே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்குது. வந்த உடனே என்ன பண்ணுறானுங்க எல்லாம் அப்படின்னு அசாத பொறுமையாக நடேசன் எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சைலண்ட்டாக வெளியே உட்காந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்ப ஏதாச்சும் பேசுவாங்களா, அதே கோவத்தில் இருப்பாங்களான்னு நடேசன் வேற இப்போ எப்படி சமாதானப்படுத்துறது என்ன பேசுறதுன்னு அவருக்குமே ஒன்றும் புரியலை. இப்போது நடேசன் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது யோ எங்கேயா உள்ளே வர, மரியாதையை வெளியில் போயிடுன்னு நம்ம சோழன் கோவப்பட்டு பேசுகிறாரு. ஏண்டா இது ஏன் வீடுடா, என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருடா அப்படின்னுமோ. ஓ அப்போது இது உங்கள் வீடுன்ற உரிமையில் தான் இப்படி குடிச்சிட்டு கும்மால் அடித்து வச்சுருந்தீங்களா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா, அப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்பி எங்கேயாச்சும் போகவா அப்படின்னு நம்ம சேரன் கேட்குறாரு. அது உங்கள் இஷ்டம்டா, இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்க அப்படின்றாங்க. யோ இங்கே பாரியா, இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், ஏன் கட்டி வச்சுக்கிறது சொத்து சோகன் எதுவுமே கிடையாது. இந்த வீடு ஒன்று தான், மற்றது ஏதாவது நீ வச்சுருந்தா கூட நாங்கள் அங்கே போய் எங்கள் பாட்டுக்கு இருந்துருவோம். ஆனால் அது கூட இல்லாமல் இந்த இத்து போன வீட்டை மட்டும்தான் நீ உனக்காக வச்சுருக்கிற. எங்கே இல்லாமல் எங்களை போய் நடுத்தரவில் நிற்க சொன்னியா, நீ தானே பெத்த அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் பெற்றேன், அதுக்கு தான் இந்த வீடு கட்டி வச்சுருக்கேன்ல, நீங்கள் தான் போகிறன்றீங்க போங்க அப்படின்றாரு. பாத்தியா என்ன அந்த ஆளுக்கு திமிரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் விடுங்களேன், எதுக்கு திரும்பவும் கோவப்படுறீங்க அப்படின்னுவோம். என்ன நிலா இந்த ஆள் பண்ணது என்ன சாதாரணமான விஷயமா, அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமான்ற மாதிரி தான் கோவத்தில் இருக்காங்க. நம்ம நிலா அவர்கிட்ட மோகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது. அவர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு. அப்போ நிலா கிட்ட அவர் பேசணும்னு ட்ரை பண்ணும்போது நிலா எதுவுமே பேசாமல் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. நைட் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க. மறுநாள் காலையில் கூட நிலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே டவல் காய போடணும்னு வராங்க. எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் பல்லவன் கூட உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பல்லவன் வழக்கம் போல் ஃபோன் பார்த்துட்டு பாண்டியும் வேலைக்கு போகிறதுக்காக பின்னாடி சைடு துணி இருக்குன்னு அலசி போட்டுட்ருக்காரு. அப்போ தான் நிலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே வந்து துணியை காய போட்டு உள்ளே போகும்போது நடேசன் எந்திரிச்சு அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. நிலா நிற்கிறாங்களே தவிர நடேசன் பேசுகிறாரு. என்கிட்ட பேச மாட்டியா, நீ பேசாதது ஒரு மாதிரியாக இருக்குமா அப்படின்னுவோம். நான் யார் உங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு அப்படின்னுவோம். ஏம்மா எப்படி சொல்லிட்டேன், நீ மருமகமா அப்படின்றாங்க. நான் மருமகன்றது உங்கள் மனசில் ஞாபகம் இருந்துச்சுன்னா மருமக இருக்கிற வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்திருக்க மாட்டீங்க. முக்கியமாக என்னை உங்கள் பொண்ணாக நினச்சிருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்களா ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டில் அப்படின்னு நீலாம் கேட்கும்போது தப்புதாம்மா, அவங்க எல்லோரும் போயிடுவாங்கன்னு நினச்சோம், கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னுவோம். அதுக்குன்னு வீடெல்லாம் எப்படி போட்டு வச்சுருந்தீங்க, பார்க்கும்போதே கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்றாங்க. ஊருக்கு போகாததுக்கு முன்னே உங்ககிட்ட குடிக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போனேன். ஆனால் என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும், எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குது, நான் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறேன், அப்படிலாம் பேசாதம்மா, ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நீ தான் வழக்கம் போல் எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுப்பியே, அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருமா, என்கிட்ட பேசாமல் இருக்காத அப்படின்றாரு. நான் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ வலிக்குது, அதுதான் உங்களுக்கான தண்டனை, இனி நான் எப்பவுமே உங்ககிட்ட பேச போகிறது கிடையாது அப்படின்னுவோம். ஏமா அப்படிலாம் பண்ணாதம்மா, ப்ளீஸ்மா மன்னிச்சிடுமா நிலா அப்படின்றாங்க. அங்கிள் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு உள்ளே போகுமோ. இவர் பண்ண காரியத்துக்கு இவர்கிட்ட தினமும் பேசிட்டு வேறு இருப்பாராமா, ரொம்ப தான் எதிர்பார்க்குறாருன்னு உள்ளே இவங்க எல்லாருமே இதை கேட்டுட்டு சோழன் வேற சொல்லிட்டுருக்காரு. நடேசன் இப்படி எப்படி நிலாவை சமாதானப்படுத்துறதுனே தெரியல, ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே போய் வெளியில் உட்காந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாருமே உட்காந்து காலையில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பணும், நிலாவுமே ஆஃபீஸ் கிளம்பணும், சோழன் என்னை ட்ராப் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலாவுமே வேலைக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. சோழன் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிடுறாங்க.
வேலையை முடிச்சுட்டு பல்லவன் ஆல்ரெடி காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போது என் பாண்டியும் வந்து கடையில் இருக்கிறாரு. அங்கே வேலையை முடித்தாலும் அவர் வாணித்தை பார்க்க அங்கே போயிடுறாரு. வாணித்தை பார்க்க அங்கே போய் பார்த்தா வாணித்தி அங்கே இல்லை. எங்கே அப்படின்னு கடையில் வேலை செய்கிற பையனை கேட்கும்போது அவங்க பின்னாடி டாக்டர்கிட்ட கிளினிக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னுமோ, ஆமாம் டாக்டரை பார்க்க தான் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவன் என்ன அங்கே பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு பாண்டி அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த ரூம்குள்ளே அவர் சேரில் உட்காந்துட்ருக்காரு. வானத்தையும் போய் முன்னாடி சேரில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் டைமில் டீ குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக வர ஆரம்பிக்குது. கோவம் வந்த உடனே அங்கேருந்து கிளம்பி பாண்டி வந்துடுறாரு. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த டாக்டர் கூட போய் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துட்ருப்பா. மெடிக்கலில் பார்த்துக்க கஷ்டமாக இருக்குது, நான் தனியாக கஷ்டப்படுறேன், என்னால் ஒரு மாத்திரை மருந்து கூட எடுத்துக்க முடியல, கற்றுக்க முடியலன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணால் ஃப்ரீயாக கஷ்டமாக இல்லாத டைமில் அது என்னென்ன ஏதுன்னு பார்த்து வச்சுக்கலான்றதை விட்டுட்டு சும்மா இருக்கிற டைமில் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காளா. முக்கியமாக பயமாக இருக்குதுன்னு சொன்னவ இப்போ அந்த பையனை மட்டும் தனியாக விட்டுட்டு கடையவே கவனிச்சிக்காமல் போய் இப்படியே உட்காந்துட்டு இருந்தாள்னா இவ கடையை எப்படி நடத்துவா? அவர் அப்பா நகையை வச்சு கொடுத்த அந்த நகையை திரும்பவும் எப்படி இவ திருப்புவான்னு சத்தியமாக தெரியலன்னு பாண்டிக்கு பல யோசனைச்சுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா அங்கே வானத்தி ரொம்ப நேரம் கழித்து பேசிட்டு கடையில் வந்து பார்க்குறாங்க. அப்போ உங்களை பார்க்க பாண்டியனை வந்திருந்தாருன்னு சொல்லுவோம். என்ன சொல்கிற, அவர் அங்கே வரவே இல்லை அப்படின்னுவோம். உங்களை தான் பார்க்க வந்தார், உங்ககிட்ட பேசிட்டு தான் போகிறான்னு நினச்சா, அப்போ உங்ககிட்ட பேசலையே அப்படின்னுவோம். இல்லை அப்படின்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு பாண்டிக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பாண்டி ஃபோனை எடுக்கிறதே கிடையாது. ஏன் பாண்டி ஃபோனை எடுக்க மாட்டேன்றான், இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு வானத்திக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. குழப்பமாக இருக்குது. பாண்டி ஆக்சுவலி கோவத்தில் இருக்கிறாரு, ஃபோன் எடுக்கல. ஸோ எவ்வளோ நேரம் பண்ணட்டுமோ பண்ணிகிட்டே இருக்கட்டும்னு விட்டுடுறாரு. இப்போது அடுத்து வீட்டில் நிலா, பல்லவன், பாண்டி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே சேரன், சோழன் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்ததுக்கப்புறமா வாப்பா நிலா அப்படின்னு சேரன் எல்லாருக்கும் டீ காஃபி போடுறாங்க. டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது வரவு கணக்கெல்லாம் பார்க்கணுன்னு நிலா அதை பார்த்துட்ருக்காங்க. அவங்க டூருக்கு போயிட்டு செலவானது எல்லாத்தையும் போக எவ்வளோ பணம் இருக்குன்னு கணக்கு போடுறாங்க. 35,000 மிச்சம் இருக்குது. இதை வச்சு வீட்டுக்காக ஏதாச்சும் ஒரு நல்ல பொருள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க நிலா. அப்போது நம்ம பல்லவன் டிவி ஆசைப்பட்டு கேட்குறாங்க. சரிண்ணே, அப்போது எல்லாரும் இந்த வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக இருங்க, டிவி வாங்க போகலாம் அப்படின்றாங்க. பல்லவன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியும் டிவி வீட்டுக்கு தேவையான பொருள் தான்ப்பா. இவங்க எல்லாரும் ஃபோனவே நோண்டிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டிவி இருந்தால் அட்லீஸ்ட் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து டிவியாச்சும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. நல்லா ஒரு ஸ்மார்ட் டிவியாக வாங்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நடேசன் வந்து வண்டி வாங்கின அந்த வண்டிக்காக பணம் வந்து கட்டவே இல்லை. மாதம் வந்து அது கரெக்டாக கொடுத்துட்றேன்னு அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்களை கட்ட சொல்லியிருந்தாங்க. வண்டியை நான் வாங்கிட்டேன், நகையை அடமானம் வச்சு நீங்கள் வந்து பணம் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி நடந்த ஒரு சின்ன கலாட்டாவில் பிரச்சனை இல்லை, நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம சேரன் வந்து. ஆனால் வந்து அதை இவங்களும் கண்டுக்கல. நம்ம நடேசனும் அந்த டியூ பணத்தை கட்டவே இல்லை. அப்போ தான் அந்த வண்டி வாங்கினவர் அவங்க எல்லாருமே வராங்க நடேசனோட வீட்டுக்கு. நடேசன் யார்கிட்ட வண்டி வாங்கினவங்களோ அவங்க எல்லாருமே அங்கே வந்த உடனே இவங்க எல்லாரும் வெளியே கிளம்பி போகலான்னு இருக்கும்போது தான் அவங்க வரதை பார்க்குறாங்க. வெளியில் வந்து ஏதோ சத்தம்னு கேட்கும்போது எங்கே போகிறீங்க எல்லாருமே, இங்கே அந்த மாதிரி நடேசன் வந்து வண்டிக்கு டியூ பணத்தை கட்டலை அப்படின்னு உடனே அவன் கட்ட முடியாது அப்படின்னு நடேசன் ரொம்ப திமிராக பேசுகிறாரு. நிலாவுக்கு இதெல்லாம் ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணுது. அப்போ தான் இங்கே எல்லாருமே சண்டை போடுறாங்க. அவர் வாங்கினது அவர் தான் கட்டணும், நாங்கள் ஏன் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் தகராற ஆரம்பிக்குது, பிரச்சனையாக ஆரம்பிக்குது. வண்டி டியூ பணத்தை வந்து யாருமே வந்து கட்டவே இல்லை. வண்டி பணத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன வேணாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிலா உள்ள எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோன்னு கேட்டு நம்ம பேசாமல் டிவி வாங்கி வச்சுருக்கிற பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னும்போது பல்லவனுடைய முகமே மாற ஆரம்பிச்சிடுது. நம்ம பல்லவன் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை பல்லவா ப்ளீஸ் தான், நம்ம அடுத்த மாதம் இதை கூட வாங்கிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கூட டிவி வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ இந்த பிரச்சனையை முடிக்கணும். வீட்டு முன்னாடி வந்து அவங்க எப்படி கத்திட்டுருக்காங்க அப்படின்னுமோ, என்ன நீ அந்த ஆளை இப்படியே எல்லாரும் மன்னிச்சே விட்டுட்டுருக்க போகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாரு. வண்டி வாங்கினார் அவர் தானே டியூ கட்டணும். அதை விட்டுட்டு நமக்காக சேர்த்து வச்சுருக்கிற சேவிங்ஸ்லேருந்து அவருக்கு பணம் கொடுக்கணுமா? வேண்டாம், நீ சொன்னால் கேளுங்க, ஆனால் சொல்லுண்ணே நீயாச்சு அப்படின்னுமோ. பல்லவா தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் வண்டியை வாங்கிட்டாரு. அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாமளும் பணம் கட்டுறோன்னு சொன்னோம். வண்டி வாங்கினவர் அவருக்கு தான் ஞாபகம் இருக்கணும். அதை நம்ம கண்டுக்கவே இல்லை. அவர் அட்லீஸ்ட் ஞாபகமாச்சு படுத்திருக்கணும். அதையும் அவர் செய்யலை. விடுடா, என்ன பண்ணுறது, இப்போ பிரச்சனைன்னு வந்து நிற்கும்போது நம்ம பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு தானே பார்க்கணும். அடுத்து இதை பற்றியெல்லாம் யோசிக்கலான்னு பல்லவனையும் சமாதானப்படுத்திடுறாரு நம்ம சேரன்.
அடுத்து அவங்களுக்கு டிவி வாங்க வச்சுருந்த பணத்தை கொடுத்து இப்போதைக்கு செட்டில் பண்ணி அனுப்பிடுறாங்க. இன்னும் இருக்கிற பணத்தை கரெக்டாக மாதம் மாதம் கட்டிடணும், இல்லைன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவ்வளோ நகையை அடமானம் வச்சு வண்டியை வாங்கிட்டு டியூவும் காட்டிட்டு வண்டி போயிட்டு சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பாக கட்டி ஆகணும்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன் அப்படி எங்கள் உயிரை வாங்குற? நீ இருக்கிறதுக்கு செத்து சொல்லிடலாம், தேவையில்லாமல் எங்களுக்கு பாரமாக இருக்கிறன்ற மாதிரி பல்லவன் பயங்கர கோவமாக பேசுகிறாரு. நடேசன் அப்போ கூட அடங்கி போகலை, இது நம்மளுடைய தப்பு தான்னு ரொம்ப திமிரா பேசுகிறாரு. எல்லாருக்குமே இப்போது நடேசன் மேலே ரொம்ப ரொம்ப கோவம் உண்டாகுது. முக்கியமாக நிலாவுக்கு. நிலா நடேசன் கிட்ட ஒரு துளி அளவு கூட விருப்பமே இல்லை. ரொம்ப கோவமாக உள்ளே போயிடுறாங்க. இவர் பண்ண தப்புக்கு நடேசனும் போய் நான் பண்ணது தப்புன்னு நிலா கிட்ட நிலா பேசணும்னு சொல்லலை. நம்ம நடேசன் அதாவது நிலாவுமே நடேசன் கிட்ட பேசணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.